Question number 2. Simplify the following using multiplication and division properties of surds. So first subdivision வந்து root 3 into root 5 into root 2. So இதை டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து root 13 வரும். Then second subdivision root 35 divided by root 7. So இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற surd வந்து root 5. இது ரெண்டும் உங்களோட homework problem. Next third subdivision. So solution. Question அப்படியே திருப்பி எழுதிக்கலாம். ஸோ cube root of 27 into cube root of 8 into cube root of 125. ஸோ எல்லாமே cube rootன்னு இருக்குது. ஸோ which is equal to cube root of 27 into 8 into 125. So which is equal to cube root of இப்போ 27 நம்ம பவர் க்யூப்பில் எழுத முடியுமான்னு பார்க்கணும். ஸோ 3 cube is 27 into 2 cube is 8 into 5 cube is 125. So which is equal to இப்போ cube rootன்றதுனால so 3 into 2 into 5. So which is nothing but 3 2s are 6, then 6 5s are 30. So இதுதான் நம்மளோட ஆன்சர். The fourth subdivision 7 root a minus 5 root b into 7 root a plus 5 root b. ஸோ இது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு a minus b into a plus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ சொல்யூஷன் 7 root a minus 5 root b into 7 root a plus 5 root b which is nothing but a square minus b square. So 7 root a square minus 5 root b square வரும் which is equal to 7 square is 49 and root a square is a minus 5 square is 25. So 25b. இதுதான் இதோட ஆன்சர். Next fifth subdivision root of 225 divided by root 729 minus root of 25 divided by root 144 divided by root of 16 divided by 81. ஸோ சொல்யூஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 225 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் டிவைடட் பை 729 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 square into 3 square எழுதலாம் minus root of 25 வந்து 5 square எழுதலாம் divided by 144 is 2 square into 2 square into 3 square divided by இது 16 வந்து root of 2 to the power 4 எழுதலாம் divided by 3 to the power 4 is 81. So next step வந்து ஸ்கொயர் ரூட்டுன்றதுனால ஒரு டேர்மாக வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ 3 into 5 divided by 3 into 3 into 3 minus 5 divided by 2 into 2 into 3 divided by 2 square is 4. So 4 by 9. 3 square வெளியே வரும். ஸோ 3 square is 9. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 3s are 15. So 15 divided by 3 into 3 into 3 is 3 3s are 9. 9 3s are 27. So 27 minus இங்கே வந்து 5 divided by 2 2s are 4. 4 into 3 is 12 divided by 4 by 9. ஸோ இப்போ நம்ம 15யும் 27யும் கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 5 by 9ன்னு வரும். ஸோ which is equal to 5 by 9 minus 5 by 12 divided by 4 by 9. ஸோ இப்போ cross multiplication. ஸோ 20 minus 15 divided by 36. 36 தான் நம்மளோட LCM. So divided by 4 by 9. So which is equal to 20 minus 15 is 5 by 36. So இப்போ division symbol வந்து multiplicationாக மாற்றினோன்னா 9 வந்து மேலே போயிடும், 4 வந்து கீழே வந்துடும். So 9 by 4 which is equal to இப்போ 9யும் 36யும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 times 5 divided by 4 into 1 by 4 which is equal to 5 by 4 4s are 16. So இதுதான் அதோட ஆன்சர்.
The third problem, if root 2 is equal to 1.414, root 3 is equal to 1.732, comma root 5 is equal to 2.236, comma root 10 is equal to 3.162. Then find the values of the following correct to 3 places of decimals. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் உங்களோட ஹோம்ஒர்க். இதில் ஒன்றும் இல்லை, இந்த ரூட் 40 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தென் தேர்டில் நிற்கும் இல்லைங்களா, அதுக்கு இந்த டெசிமல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 1.852. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இது உங்களோட ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். நான் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கிறோம். ரூட் 300 ப்ளஸ் ரூட் 90 மைனஸ் ரூட் 8. ஸோ இப்போ இதுலேருந்து ரூட்லேருந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணலான்னா, இது 3 × 100 எழுதலாம், ப்ளஸ் 90 வந்து 9 × 10 எழுதலாம், மைனஸ் 8 வந்து 4 2s are 8 அப்படின்னு எழுதலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இது 100 வந்து 10 ஸ்கொயர், ஸோ 10 ரூட் 3 ப்ளஸ் 9 வந்து 3யோட ஸ்கொயர், ஸோ 3 ரூட் 10 மைனஸ் இது வந்து ரூட் 4 வந்து 2, ஸோ 2 ரூட் 2. இப்போ நம்மளுக்கு ரூட் 3 ரூட் 10 ரூட் 2ன்னு இருக்குது. அதோட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் 2ஓட வேல்யூ 1.414, ரூட் 3ஓட வேல்யூ 1.732 அண்ட் ரூட் 10ஓட வேல்யூ 3.162. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 10 × 1.732 ப்ளஸ் 3 × root 10ஓட வேல்யூ 3.162 மைனஸ் 2 × 1.414. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 17.32 ப்ளஸ் 9.486 மைனஸ் 2.828. ஸோ சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26.806 minus 2.828. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23.978ன்னு வரும். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். Example 2.21, express each of the following sets in its simplest form. Cube root of 108, second subdivision, cube root of 1024 power minus 2 and find its order, radicand and coefficient. So first subdivision, cube root of 108. So 108 prime factorization பண்றோம். So which is equal to cube root of 27 into 4, which is nothing but cube root of 3 cube into 4. So the cube root ரெண்டுத்துக்கும் split பண்றோம். So cube root of 3 cube into cube root of 4. So cube root of 3 is nothing but 3 into cube root of 4. So இப்போ இதோட ஆர்டர் வந்து 3, radicand வந்து 4, then coefficient வந்து 3. இதுதான் coefficient 3, இது வந்து ஆர்டர் cube root, then radicand வந்து 4. Next second subdivision, cube root of 1024 the whole power minus 2. ஸோ அதுக்கு மாதிரி 1024க்கு prime factorization பண்ணுறோம். prime factorization பண்ணி 2 cube into 2 cube into 2 cube into 2 the whole power minus 2ன்னு கொண்டு வரோம். ஸோ இப்போ வந்து cube ரூட்டுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணோன்னா cube root of 2 cube is nothing but 2. ஸோ இதுக்கும் 2 வரும், இதுக்கும் 2 வரும். இது cube root of 2 பவர் மைனஸ் 2 வந்து எல்லாத்துக்குமே காமன். ஸோ இப்போ வந்து 2 into 2 into 2 is 8, 8 into cube root of 2 the whole power minus 2. ஸோ மைனஸ் 2ன்றதுனால இது டிவிஷனில் வந்துடும். ஸோ 1/8 ஸ்கொயர் into 1 by cube root of 2 the square, which is equal to 1/64 into cube root of 1/4. ஸோ இப்போ இதோட ஆர்டர் வந்து 3, ரேடிகண்ட் வந்து 1/4 and இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1/64. Example 2.22, add 3 into root 7 and 5 into root 7, check whether the sum is rational or irrational. Then second subdivision, subtract 4 root 5 and from 7 root 5, is the answer is rational or irrational. So solution, 3 root 7 plus 5 root 7, so thirds வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 3 plus 5 root 7 which is equal to 8 root 7. So therefore the answer is irrational. Then 7 root 5 minus 4 root 5 is equal to 7 minus 4 root 5 is equal to 3 root 5. Therefore the answer is irrational. Example 2.23, simplify the following. நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் பார்த்துருக்கோம். ஸோ சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து root 63 minus root 175 plus root 28 which is equal to 63 வந்து 9 into 7 split பண்ணலாம். 175 வந்து 25 into 7,
28 வந்து 4 into 7. ஸோ 9 வந்து 9 root 9 வந்து 3. ஸோ 3 into root 7. Then 25 is 5 square. ஸோ minus 5 root 7. Then root 4 is 2 plus 2 root 7. ஸோ surds எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ which is equal to 3 root 7 plus 2 root 7 minus 5 root 7. ஸோ 3 plus 2 is 5. 5 minus 5 is 0. Next second subdivision. 2 into cubed root of 40 plus 3 into cubed root of 625 minus 4 into cubed root of 320. So 2 into cubed root of 40 வந்து 8 5 split பண்ணலாம். So 8 5s are 40. Then 625 is nothing but 125 into 5 and 320 is 64 into 5. So இப்போ வந்து 8 வந்து 2 cube எழுதலாம். 125 வந்து 5 cube எழுதலாம். Then 64 is nothing but 4 cube. So which is equal to 2 into இப்போ இங்கே 2 cube இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். into 2 into cube root of 5 plus 3 ஆல்ரெடி இருக்குது. இது 5 cube. ஸோ into 5 into cube root of 5 minus 4 into இங்கே 4 cube இருக்குது. ஸோ 4 into cube root of 5. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே காமனாக cube root of 5 வெளியே இருக்குது. இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறான் கோஎஃபிஷியண்ட்டை. ஸோ 2 2s are 4. தென் 5 3s are 15. minus 4 into 4 is 16. ஸோ இப்போ சர்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4 plus 15 minus 16 into cube root of 5 which is equal to 3 into cube root of 5. Example 2.24 multiply cube root of 40 and cube root of 16. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து சர்ட் வந்து cube rootனு இருக்குது. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ 40 வந்து 2 into 2 into 2 into 5. தென் 16 வந்து 2 into 2 into 2 into 2. ஸோ இப்போ வந்து cube root அப்படின்றதால 3 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே எடுப்போம். ஸோ 2 into cube root of 5 into 2 into cube root of 2. ஸோ இங்கே வந்து 2 into 2 இருக்குது. ஸோ 4 into cube root of இங்கே வந்து 5 இருக்குது. இங்கே வந்து சர்ட் வந்து 2 இருக்குது. ஸோ சர்டை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 4 into cube root of 2 into 5 which is equal to 4 into cube root of 10. Example 2.25 compute and give the answer in the simplest form. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கொஷின். இதை வந்து simplest ஃபார்மில் நம்ம எழுதணும். ஸோ 2 into root 72 into 5 into root 32 into 3 into root 50. ஸோ அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 into 6 root 2 ஏன்னா 72 வந்து 36 into 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 36 is nothing but 6 square. ஸோ 6 root 2. அதே மாதிரி 32 வந்து 4 root 2ன்னு எழுதலாம். root 50 வந்து 5 root 2ன்னு எழுதலாம். ஸோ அதை அங்கே எழுதிக்கிறோம். ஸோ 2 into 6 root 2 into 5 into 4 root 2 into 3 into 5 root 2. ஸோ இப்போ வந்து நம்ம கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சர்டை தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 into 6 into 5 into 4 into 3 into 5. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3600 வரும். அதுக்கப்புறம் root 2 into root 2 into root 2னா 2 root 2ன்னு வரும். again 3600 into 2 is 7200 root 2.